இன்றைக்கி நாங்கள் ஒரு ப்ரொமோஷன் ஷூட்காக ஒரு வெளியே போயிருந்தோம். மது கூட சேர்ந்து ப்ரொமோஷன். ஸோ செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. கண்டிப்பாக பாருங்கள். என்னடி வாய்ஸ் இது? அதை வச்சு ஒரு எல்லாத்துலயுமே அடிக்கிறதுலதான் இருக்கா. கழுத்து இப்படி போட்டு இப்படி அமுக்கிறது கூட ஈய பாத்திரங்களும் இதுல இட்லியை வைக்கலாம், முட்டை வைக்கலாம், கொடக்கட்டை போடலாம். அறிவு எனக்கு இன்னும் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கோம். இடியாப்பம், இடியாப்பம் போடுவோம், அவ்வளவுதானே. அப்புறம் கிழங்க வைக்கலாம். ஆமா, அடிச்சிரு. சுடு தண்ணி போடுவோம், ஆவி பிடிப்போம். இன்னொன்னு தேடுறா என்னவா இருக்கும். இட்லியை வைக்கலாம், புட்டு. நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. என்னதான் மோமோஸ். அறிவு வந்து அப்டேட்டுக்கு போயிட்டியா? இந்த எருமை மாடுக்கு கூரை பண்ணா அவ்வளோ பெரிய டக்மா தூக்கிட்டு இந்த பிள்ளை ஆய் போக போகுமா? அவ்வளோ தூக்கிட்டு போகுமா? நான் வெளியே ஊருக்கு போறப்ப அதுல போய்க்கலாம்னு சொன்னேன். என்னடா பண்ணாங்க? துணி ஊற வைக்கலாம். வேற இன்னொன்று பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அது அதுக்கு சுடு தண்ணி வைக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த சீருக்கெல்லாம் முறுக்கு கொடுப்பாங்க. அதில் தான் அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணவே வைப்பாங்க. இதுல கொடுப்பாங்க. அண்டா நிறைய வடை கொடுப்பாங்க. இது கொடுப்பாங்க. பைத்தியங்களை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்றாங்க. கேமராமேன்ற வேலையே மறந்துட்டாங்க. சரி வாங்க போலாம் நம்ம. ஒரு ஐடியா. ஓகே. அப்படி வரியா? ஈய பாத்திரங்களும். ஓ, குரலி வித்தையா? நீ வந்து அதுக்கு மட்டும் பிளாஸ்டிக் பாரு அக்கவுண்ட். அது வந்து புதுசா ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காங்க. பாத்திர கடை ஓபன் பண்ணிருக்காங்க. வேலை என்ன ஒழுங்கா முடியல. அதுக்குள்ள மேடம் டீ பிரேக். மேடம் மட்டும் தான் குடிக்கிறேன், பாத்துக்கோங்க. டீ குடிக்க மாட்டேன். இல்லைக்கா கம்பெனி நான் காபி தான் குடிப்பேன். அப்புறத்துக்கு டீ குடிக்கிறீங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல.